25வது ശ്ലോകം. ആദീപനം സ്വഗാത്രാണാം വേഷ്ടയിത് ഉൾമുഖ ആദിഭിഹി. ആദീപനം സ്വഗാത്രാണാം വേഷ്ടയിത്വോൽമുഖാദിഭിഃ. ആത്മ മാംസ അദനം ക്വ അഭി സ്വകൃത്തം പരതഃ അഭി വാ. ആത്മമാംസാദനം ക്വാഭി സ്വകൃത്തം പരതോപി വാ. ആദീപനം സ്വഗാത്രാണാം വേഷ്ടയിത്വോൽമുഖാദിഭിഃ. ആത്മമാംസാദനം ക്വാഭി സ്വകൃത്തം പരതോപി വാ. ഉൾമുഖ ആദിഭിഹി. കത്തി, എരിയറ, விறகு, துணிகள் ഇതിലെയെല്ലാം വേഷ്ടയിത് இந்த யாதனா ശരീരത്തെ അവ കെട്ടിച്ചുറ്റി വെപ്പ. யாதனா ശരീരത്തിലെ വിറക് ഇപ്പിടി എരിഞ്ഞു നിൽക്കും, ജ്വലിക്കും. സ്വഗാത്രാണാം யாதனா ശരീരത്തെ ആദീപനം ദീപത്തെ കൊളുത്തി ജ്വാലയെ പടർത്തി ചൂട് பண்ணுவ, ജ്വലിപ്പിപ്പ. யாதனா ശരീரத்துக்கு நாசம் அப்படிங்கிறது கிடையாது. நரக ஜீவிதத்தை அனுபவிச்சு தீர்க்கிற வரைக்கும் அந்த யாதனா சரீரம் இருக்கும். அந்த யாதனா சரீரத்தை தூக்கி அக்னிக்குள்ள போட்டாலும் அந்த சரீரத்துக்கு நாசம் இல்லை, சரீரத்துக்கு சுடும், அவ்வளவுதான். சரீரம் வெந்து எரிஞ்சாலும் சரீரம் நசிக்காது. காரணம் என்னன்னா, இந்த நரக யாதனையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கூடின சரீரமாக்கும் அந்த யாதனா சரீரம். குவ அபி சில டைம்ல இந்த யாதனா சரீரத்தை யமலோகத்துல கொண்டு போயிட்டு ஸ்வகிருத்தம் அந்த சரீரத்தை விட்டு அடிக்கிறதுக்கு சொல்லுவா. നമ്മളെ അടിച്ചുக்கிற மாதிரி பெரிய ஒரு കത്തിയോ കുന്തമോ വാളോ എല്ലാം அந்த யாதனா சரீரத்தோடு கையில கொடுத்துட்டு സ്വയം ശരീരത്തെ കീറി മുറിച്ച് കീഴെ പോட சொல்லுவா. வா, அப்படி இல்லை அப்படின்னாக்கா பரதஹா வா, வேற ஆராதையும் விட்டு அந்த யாதனா சரீரத்தை வெட்டி முறிக்கிறதுக்கு சொல்லுவா, விறக கீறி முறிக்கிற மாதிரி. എന്നിട്ട് ஆத்ம மாம்சம் அந்த யாதனா சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தை அந்த யாதனா சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தை அந்த யாதனா சரீரத்தில் இருக்கிற வாயை விட்டு திங்க வைப்பா. அந்த யாதனா சரீரத்துக்கு ஒரு வாய் இருக்கே, அதை விட்டே திங்க வைப்பா. கையை முறிச்சு கீழே போடு, എന്നിട്ട് அதை எடுத்து தின்னு அப்படின்னு சொல்லுவா. கண்ணை நோண்டி கீழே போடு, அந்த கண்ணை கடிச்சு தின்னு அப்படின்னு சொல்லுவா. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவா. 26வது ശ്ലോകം. ജീവദഃ ച ആന്ധ്ര അഭ്യുദ്ധാരഃ ശ്വഗൃദ്രൈഃ യമസാദനെ. ജീവദശ്ചാന്ദ്രാഭ്യുദ്ധാര ശ്വഗൃദ്രൈർയമസാദനെ. സർപ്പ വൃശ്ചിക ദംശ ആദ്യൈഃ ദശഭിഃ ച ആത്മവൈശസം. സർപ്പവൃശ്ചികദംശാദ്യൈർദശഭിശ്ചാത്മവൈശസം. ജീവദശ്ചാന്ദ്രാഭ്യുദ്ധാര ശ്വഗൃദ്രൈർയമസാദനെ.
ജീവതശ്ചാന്ദ്രാഭ്യുദ്ധാര സ്വഗൃദ്രൈര്യമസാദനെ സർപ്പവൃശ്ചികദംശാദ്യൈർദശദ്ഭിശ്ചാത്മവൈശസം. യമസാധനെ, യമലോകത്തിലെ ജീവതഹാച്ച യാതനാശരീരം സ്വീകരിച്ചിട്ട് ഭൂലോകത്തിലെ வாழற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஜீவனுக்கு இப்போ இறந்து போயாச்சு அப்படிங்கிற போதம் கொடியும் இல்லை. ஸ்வ நாய்களாலேயும், கிருத்ரைஹி கழுகுகளாலேயும், ஆந்திர அபியுத்தாரகா சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அவயவங்களை, சரீரத்துக்குள்ள குடல் மாலை, ஹார்ட்டு இதெல்லாம் இருக்கே, அப்படி இருக்கிற அவயவங்களை எல்லாம் அபியுத்தாரம் அப்படின்னா வலிச்சிழுத்து வெளியில போடுவா. கண்களால இதெல்லாம் பார்த்து பயந்து, சரீரத்தால வலியில துடி துடிச்சு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு முடியாதக்கு பயந்து நெடுங்கி நிலவழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் சத்தம் அப்படிங்கிறது வெளியில வராது. தசத பிஹி தசத்பிஹி கடிக்கிறவாளான சர்ப்பங்கள், சர்ப்பங்கள், விருச்சிகம் சொன்னா தேளு, இதெல்லாம் தம்சா ஆத்யேகி கடிக்கிற தேனீச்சகள் எல்லாம் கடிச்சு துரோகிக்கும். ஆத்ம வைசசம், இதனால எல்லாம் வலி அனுபவிச்சு அந்த யாதனா சரீரம் தாங்க முடியாத வலியில துடிக்கும். மனசா வாஜா கர்மனா பரத்ரோகம் செஞ்சானா இதாக்கும். அதனோடு நரக வாழ்க்கை. நாவு குழையாதைக்கு நாமம் ஜபிக்கிறதுக்கு சாதிச்சானா நரக ஜீவிதம் அப்படிங்கிறது உண்டாகாது அப்படிங்கிறது உறுதி. 27வது ஸ்லோகம். கிருந்தனம் ச அவயவசஹ, கிருந்தனம் ச அவயவசஹ கஜ ஆதிப்யஹ பிதாவனம். கிருந்தனம் சாவயவசோ கஜாதேப்யோ பிதாபனம். பாதனம் கிரிசிருங்கேப்யஹ ரோதனம் ச அம்பு கர்த்தயோஹ. பாதனம் கிரிசிருங்கேப்யோ ரோதனம் சாம்பு கர்த்தயோ. கிருந்தனம் சாவயவசோ கஜாதேப்யோ பிதாபனம். பாதனம் கிரிசிருங்கேப்யோ ரோதனம் சாம்பு கர்த்தயோ. அவயவஹ அவயவசஹ கிருந்தனம். அவயவசஹ கிருந்தனம், யாதனா ശരീര അവയവങ്ങൾ கிருந்தனம் வெட்டி முறிக்கப்படும். கைகளெல்லாம் வெட்டி கீழே போடுவா, கால்களெல்லாம் வெட்டி கீழே போடுவா, கழுத்தை வெட்டி கீழே போடுவா. அதெல்லாம் பார்த்து பயந்து வலிச்சு கத்துறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த ஜீவன். கஜ ஆதிப்யஹா பிதாபனம், ആനകളാലെയും മറ്റും ചവിട്ടി ചതയ്க்கிறதுக்கு ரெடியாவா. யாதனா சரீரத்தை ரெண்டாயிட்டு பொளர்ப்பா. என்ன செஞ்சாலும் இந்த யாதனா சரீரத்துக்கு அழிவு கிடையாது. நம்மளோட பூமியில் இருக்கிற மனுஷ சரீரம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிளர்ந்தானா செத்தே போயிடுவோம். இது ஆல்ரெடி செத்து போன சரீரமாக்குமே. அப்போ அந்த சரீரத்துக்கு இந்த பாபங்கள் எல்லாம் அனுபவிச்சு தீர்க்கிறதுக்காயிட்டு கொடுத்திருக்கிற யாதனா சரீரமாக்கும். அந்த யாதனா சரீரத்தை
கண்டன் துண்டமா வெட்டி போட்டானாலும் அந்த சரீரத்துக்கு அந்த பாவங்கள் எல்லாம் அனுபவிச்சு தீர்க்கிற வரைக்கும் அழிவு கிடையாது. கிரி ஸ்ருங்கேபியா பாதனம், பெரிய மலை மேலேந்து கீழே உருட்டி கீழே போடுவா, அப்படி இல்லைன்னா தூக்கி வீசி எறிவா. அம்புகர்த்தயோஹோரோதனம், தண்ணியில முக்கி சுவாசம் முட்டிச்சு மூச்சு திணற வைப்பா. பெரிய குழி உண்டாக்கி அதுல அந்த யாதனா சரீரத்தை மண்ணை போட்டு மூடி மூச்சு திணற வைப்பா. கொடூரமான அந்த பிரவൃத்திகளால அந்த யாதனா சரீரம் சத்தமா கத்தும், ஆனா சத்தம் வெளியில வராது. 28வது ஸ்லோகம். யாஹா தாமிஸ்ர அந்ததாமிஸ்ராஹ ரௌரவ ஆத்யாஹ சயாதனாஹ. யாஸ்தாமிஸ்ராந்ததாமிஸ்ரா ரௌரவாத்யாச்சயாதனா புங்க்தே நரஹ வா நாரி வா மிதஹ சங்கேன நிர்மிதாஹ. பூங்க்தே நரோ வா நாரி வா மித சங்கேன நிர்மிதாஹ. யாஸ்தாமிஸ்ராந்ததாமிஸ்ரா ரௌரவாத்யாச்சயாதனா பூங்க்தே நரோ வா நாரி வா மித சங்கேன நிர்மிதாஹ. தாமிஸ்ராஹ, ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கிற நரகங்கள், வெளிச்சமே இல்லை எங்கெல்லாம், ஆனா இந்த வலிகள் எல்லாம் அனுபவிக்கத்தான் வேணும். அந்த தாமிஸ்ராஹ, டீப்பான குറ്റാக்கூறு இருட்டு இருக்கிற நரகங்கள், இப்படி நரகங்கள் நிறைய இருக்கு. ரௌரவ ஆத்யஹா, ரௌரவம் அப்படிங்கிறது ஒரு நரகத்தோடு பேராக்கும். ரௌரவம் தொடங்கின யாஹா யாதனாகா, எதெல்லாம் வலிகள் அனுபவிக்கிற நரகங்கள் இருக்கோ, நரகா நாரீவா, புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் தவறு பண்ணினவா ஆரானாலும் சரி, புங்க்தே சிக்ஷை அப்படிங்கிறது அனுபவிக்கத்தான் வேணும். மிதஹா சங்கேன நிர்மிதாகா, நம்மளோட பிரவൃத்தியால ஸ்திரீ புருஷர்கள் பரஸ்பரம் வஞ்சனை பண்ணி உண்டாக்கினதாக்கும் இந்த நரகங்கள் எல்லாம். நமக்கு நாமே சத்ருவும் ஆகலாம், நமக்கு நாமே மித்ரவும் ஆகலாம். பகவான் கிட்ட அட்டாச்மெண்ட் வச்சானா நமக்கு நாமே மித்திரமாகலாம். இந்த ஆசக்திகளை அடக்க முடியாதக்கு சுக சௌகரியங்களை தேடிண்டு பலவித பாபங்களை பண்ணிண்டு நடந்தானா நமக்கு நாமே சத்ருவாகலாம். பகவானை கொஞ்சம் கூட நினைக்காதக்கு பல பல பிராராப்தங்களை அனுபவிச்சுண்டு இந்த குடும்பத்தை பரிபாலனம் பண்றதுக்கு பல வழியில அடுத்தவாளை நோகடிச்சு அடுத்தவாளை ஏமாத்தி அப்படி இந்த குடும்பத்தை பரிபாலனம் பண்ணி நிறைய பேரோட மனசை வலிக்க வச்சு சம்பாதிச்சு அப்படியெல்லாம் பாபங்களை சம்பாதிச்சு நரகத்துல எத்தி அதிகடினமான நரக யாதனை அனுபவிக்கிற ஜீவன். அந்த நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மள்தான் காரணம். നമ്മൾ செய்யற പ്രവൃത്തികളോട് റിസൾട്ട് ആക്കും. അത് ഒരു ആക്ഷൻ இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டு. அதனால பாபங்கள் செஞ்சானா இந்த மாதிரி நரகங்கள் எல்லாம் அனுபவிக்கத்தான் வேணும். ஸ்திரீ ஆனாலும் புருஷனானாலும் சிக்ஷை அப்படிங்கிறது உறுதி. நரகத்துல போய் இந்த மாதிரி யாதனைகளை எல்லாம் யாதனா சரீரம் உபயோகிச்சு அனுபவிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 29. அத்ர ஏவ நரகஹ ஸ்வர்கஹ இதி மாதஹ பிரஜக்ஷதே. அத்ரைவ நரக ஸ்வர்க இதி மாத பிரஜக்ஷதே. யா யாதனா வை நாரக்யஹ தாஹ இஹ அபி
उपलक्षिताः या यातना वै नारक्यस्ता इहाप्युपलक्षिताः अत्रैव नरकः स्वर्ग इति माद प्रचक्षते या यातना वै नारक्यस्ता इहाप्युपलक्षिता अभि उपलक्षिताः इह अभि उपलक्षिताः इहाप्युपलक्षिताः मादः கபிலதேவன் அம்மாவை கூப்பிட்டு சொல்றார், அம்மா அത്ര ஏவ இந்த பூமியிலேயே நரகா சொர்க்கா இது பிரஜட்சதே, நரகவும் சொர்க்கவும் இருக்கு அப்படின்னு சொல்லறா. இறந்து போய் யமலோகத்துக்கு போகாதக்கே இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதையே இந்த பூமியில நரகத்துல அனுபவிக்கிற மாதிரி நரக வலிகளையும் சொர்க்கத்துல அனுபவிக்கிற மாதிரி சொர்க்க சுகத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. நாரக்யா யாதனாஹா யாஹா, நரகத்துல இருக்கிற அந்த வலிகள் என்னெல்லாம் இருக்கோ தாஹா அதெல்லாமே இஹ அபி இந்த பூமியிலையும் உபலட்சிதாக காணப்படுறது. ஸ்லோகம் 30. ஏவம் குடும்பம் பிப்ராண பிப்ராணஹா உதரம்பரஹா ஏவவா. ஏவம் குடும்பம் பிப்ராண உதரம்பர ஏவவா. விஸ்ருஜ்ய இஹ உபயம் பிரேத்ய புங்க்தே தது ஃபலம் ஈத்ருஷம். விஸ்ருஜ்யேஹோபயம் பிரேத்ய புங்க்தே தத்ஃபலமீத்ருஷம். ஏவம் குடும்பம் பிப்ராண உதரம்பர ஏவவா. விஸ்ருஜ்யேஹோபயம் பிரேத்ய புங்க்தே தத்ஃபலமீத்ருஷம். ஏவம் இப்படி குடும்பம் பிப்ராணஹா குடும்பத்தை பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு வா, அப்படி இல்லை அப்படின்னா உதரம்பரஹா அவாவாளோடு பயத்தை காப்பாத்துறதுக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிட்டு உபயம் இஹா குடும்பத்தையும் சொந்தம் சரீரத்தையும் இந்த பூமியில விஸ்ருத்யா வேண்டான்னு வச்சுட்டு உபேட்சிச்சுட்டு பிரேத்யா யமலோகத்துக்கு போயிட்டு தத்ஃபலம் ஈத்ருஷம் புங்க்தே அதி கடினமான பாபபலங்களை இது மாதிரி அனுபவிக்கிறது அந்த யாதனா சரீரம். 31வது ஸ்லோகம். ஏகஹா பிரபத்யதே த்வாந்தம் ஹித்வா இதம் ஸ்வகலேபரம். ஏக பிரபத்யதே த்வாந்தம் ஹித்வேதம் ஸ்வகலேபரம். குஷலா இதர பாதேயஹ பூத துரோஹேண யத்பிருதம். குஷலேதர பாதேயோ பூத துரோஹேண யத்பிருதம். ஏக பிரபத்யதே த்வாந்தம் ஹித்வேதம் ஸ்வகலேபரம். குஷலேதர பாதேயோ பூதத்ரோஹேண யத்பிருதம்.
பூதத்ரோஹேண உயிரினங்களை உபദ്രവിച്ചുണ്ട് இந்த பூலோகத்துல எது பிருதம் ஏதொரு சரீரத்தையாக்குமோ நீ ஆட்டி படைச்சது அந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்துண்டு அந்த சரீரத்தையும் உன்னோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காயிட்டாக்குமே நீ இந்த உயிரினங்களை மனசா வாஜா கர்மனா துரோகிச்சது. மത്സ്യങ്ങളെയും அதே மாதிரி பறவைகளிலேருந்து ஜனிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற சின்ன சின்ன அந்த கருவையும் சின்ன சின்ன மீன்களையும் அதே மாதிரி மொட்டைகளையும் எல்லாம் ஆடு மாடுகளையும் எல்லாம் நீ பிடிச்சு பிடிச்சு தின்னையே. அடுத்தவாளோடு மனசை வலிக்க வச்சு இந்த மாதிரி பல விஷயங்களை நீ செஞ்சையே. அடுத்தவாளோடு மனசை நோகடிச்சு நீ பேசினியே. பந்துக்கள்கிட்டையும் எல்லாம் நீ சண்டை போட்டையே. அதெல்லாம் பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கிற தவறுகளாக்கும், ഹിംസയാക്കും. അതെല്ലാം അടുത്തവാളെ കൊന്നാലും അത് ഹിംസതാൻ, അടുത്തവാളെ മനസ്സളവിലെ ദ്രോഹിച്ചാലും അത് ഹിംസതാൻ. மீன்களை திங்கறவா, மொட்டைகளை திங்கவா, அதே மாதிரி ஆடுமாடுகளையெல்லாம் திங்கறவா எல்லாம் பாபம் செஞ்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அடுத்தவாளோட மனசை நோகடிக்கிறவா. இப்படி இருக்கிற பாபங்கள் எல்லாம் பொறுக்க முடியாத பாபங்களாக்கும். இதம் இப்படியெல்லாம் இருக்கிற സ്വകളേബരം ഒന്നോട് സ്വന്തം ശരീരം ഹിത്വ വേണ്ടാന്ന് വെച്ചിട്ട് പാപകർമ്മം അനുഭവിக்கிறதுக்கு சொந்த பந்தங்கள் ஆரும் உங்கூட செட்டு சேர்ந்து வரமாட்டா. நீ சம்பாதிக்கிற பணமெல்லாம் அவ வாங்கிப்பா, ஆனா உன்னோட பாபத்தோடு ஷேர் பண்ணிக்க மாட்டா. ஏகஹ தன்னந்தனியா ശരീരം കൂടിയും ഇല്ലാതെക്ക് പാതേയഹ പോകറ വഴിയിലെ കുശല ഇതര പാതേയഹ ചെഞ്ചുകൂട്ടിന പാപകർമ്മങ്ങളോട് ബലം അനുഭവിച്ചിട്ട് ദ്വാന്തം കുറ്റാക്കൂര് ഇരുട്ടാണ് அந்த നരകத்துக்கு പ്രബദ്ധ്യതേ പ്രവേശനം ചെയ്യരുത് இந்த യാതനാ ശരീരം. ശ്ലോകം 32. ദൈവേന ആസാദിതം തസ്യ ശമലം നിരയേ പുമാൻ. ദൈവേനാസാദിതം തസ്യ ശമലം നിരയേ പുമാൻ. ഭുങ്ക്തേ കുടുംബപോഷസ്യ ഹൃദ വിത്ത ഇവ ആതുരഃ. ഭുങ്ക്തേ കുടുംബപോഷസ്യ ഹൃദവിത്ത ഇവാതുരഃ. ദൈവേനാസാദിതം തസ്യ ശമലം നിരയേ പുമാൻ. ഭുങ്ക്തേ കുടുംബപോഷസ്യ ഹൃദവിത്ത ഇവാതുരഃ. കുടുംബപോഷസ്യ തസ്യ കുടുംബ പരിപാലനം செஞ்ச பூலோகத்துல வாழ்ந்த அவனுக்கு அடுத்தவாளை துரோகிச்சும் அடுத்தவா மனச துன்புறுத்தியும் உண்டாக்கின பணத்தால குடும்ப பரிபாலனம் செஞ்ச அந்த பாபிக்கு தெய்வேன ஆசாதிதம் விதிவசால் வந்து சேர்ந்ததான ശമലം துரிதங்களோடு கூடாரம் நிறைய அந்த நரகத்துல ஹிருதவித்தஹா இறந்து போறதுக்கு முன்னால இந்த பூமியில நிறைய சம்பத்து கூட்டி சேர்த்து வச்ச அவனுக்கு ദരിദ്രനാണ് എപ്പിടിയാക്കുമോ അവൻ ശ്രമപ്പെടുവൻ. അതേ മാതിരി ആതുരഹായിവ അവൻ നിർധനനാണ് എപ്പിടി കഷ്ടപ്പെടുവനോ അതേ മാതിരി ചെഞ്ച ദുരിതങ്ങളെ നനച്ച് സങ്കടപ്പെട്ടുണ്ട്. തന്നന്തനിയ എല്ലാ പാപകർമ്മങ്ങളോടും ബലത്തെ புமான் புங்க்தே அந்த மனுஷனோடு அந்த ஜீவன் அந்த யாதனா சரீரத்துல அனுபவிக்க வேண்டி வரும். நிறைய சொத்தெல்லாம் குவிச்சு வச்சுட்டு கூட்டி வச்ச சம்பத்தெல்லாம் திடீர்னு இல்லாம போனா திடீர்னு தரித்திரனானா எப்படியாக்குமோ துக்கம் வரும். அந்த
നിർധന അവസ്ഥയില്, ധനമില്ലാത്ത അവസ്ഥയില് എപ്പടി കഷ്ടപ്പെടുവനോ അപ്പടി അതേമാതിരി ആതുരഹ ഇവ. விதிவசால் வந்து சேர்ந்த அந்த துரித கூம்பாரத்தால அவன் நரகத்துல பலவிதமான துக்கங்களை அனுபவிப்பன். 33வது ശ്ലോകം. കേവലേന ഹി അധർമ്മേണ കുടുംബ ഭരണ ഉത്സുകഃ. കേവലേന ഹി അധർമ്മേണ കുടുംബ ഭരണ ഉത്സുകഃ. കേവലേന ഹ്യധർമ്മേണ കുടുംബ ഭരണോത്സുക യാതി ജീവഃ അന്ധതാമിശ്രം ചരമം തമസഃ പദം. യാതി ജീവോന്ധതാമിശ്രം ചരമം തമസപദം. കേവലേന ഹ്യധർമ്മേണ കുടുംബ ഭരണോത്സുക യാതി ജീവോന്ധതാമിശ്രം ചരമം തമസപദം. കേവലേന அதர்மேன ஹி, எப்பவும் அதர்மம் மட்டும் செஞ்சுண்டு. குடும்ப பரண உல்சுகஹா ஜீவஹா, குடும்ப பரிபாலனம் நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற அந்த ஜீவன். தமசஹா சரமம் பதம், நரகத்தோடு டாப்பு மோஸ்ட் பதத்தை அந்த தாமிஸ்ரம் யாதி, அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற அந்த நரகலோகத்தை பிராபிக்கிறது. இது உறுதி, ஹி உறுதிதான். இது அதர்மம் செய்யாதக்கு வேணும் இந்த குடும்பத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு, நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு வாழணும். நரகத்துல ரொம்ப ரொம்ப டாப்பு மோஸ்ட் நரகஸ்தானம் அப்படிங்கிறது அந்த தாமிஸ்ர நரகலோகமாக்குமே. நேர்வழிக்கு வாழ்க்கைய நடத்தாத்தவன் அந்த தாமிஸ்ரத்துல போய் பதிப்பன் அப்படிங்கிறது உறுதி. ശ്ലോകം 34. അധഃ താൻ നരലോകസ്യ യാവതീഹി യാതന ആദയഃ. അധസ്താൻ നരലോകസ്യ യാവതീർയാതനാദയ. ക്രമശഃ സം അനുക്രമ്യ പുനഃ അത്ര ആവ്രജേത് ശുചിഃ. ക്രമശഃ സമനുക്രമ്യ പുനരത്രാവ്രജേത് ശുചിഃ. അധസ്താൻ നരലോകസ്യ യാവതീർയാതനാദയ. ക്രമശഃ സമനുക്രമ്യ പുനരത്രാവ്രജേത് ശുചിഃ. നരലോകസ്യ മനുഷ്യനോട്, அந்த ലോകത്തോട്, അധഃ താൻ കീഴെയായിട്ട്, യാവതീഹി ഏതെല്ലാം, യാതന ആദയഃ ദുരിത കഷ്ടങ്ങളെല്ലാം இருக்கோ, നരകങ്ങളും நரக யோனிகளும் எல்லாம் இருக்கோ அதெல்லாம், நரக ஜீவிதம் அனுபவிக்கிற புழு பிராணி ஜந்துக்களோடு கூட போய் ஜீவிச்சுட்டு, ക്രമശഃ സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പ് ആയിട്ട്, സം അനുക്രമ്യ നന്ന ദുരിതങ്ങളെ അനുഭവിച്ചിട്ട്, ശുചിഹി ദുരിതങ്ങളെയെല്ലാം കംപ്ലീറ്റ് അനുഭവിച്ച് തീർത്താനാ പിന്നെ അനുഭവിக்கிறதுக்கு ഒന്നുമില്ലേ. ഇനി അനുഭവിக்கிறதுக்கு ദുരിതങ്ങൾ ഇല്ലാത്ത അവസ്ഥയിലെ ക്ലീൻ ആയിട്ട് துணிய நன்னா சர்ப்பு போட்டு தோச்சு பார்த்தானா கொஞ்சம் அழுக்கு இருக்கு, மறுபடியும் தோச்சானா கொஞ்சம் கூட லைட்டா அழுக்கு இருக்கு, மறுபடியும் தோச்சு 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 கடைசியில அந்த அழுக்கே இல்லைனாலோ அதுக்கப்புறம் தோக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி புனஹா மறுபடியும் கிளீன் ஆனப்புறம் மறுபடியும் அത്ര
ஆவ்ரஜேது அந்த ஜீவன் மனுஷலோகத்திலேயே வந்து சேரும். நிறைய ஜென்மங்களுக்கு அப்புறம் மனுஷ சரீரம் மறுபடியும் கிடைக்கும். அந்த சரீரத்தை வாகனமாயிட்டு நினைச்சு ஜீவனை முக்தி பதத்துல எத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். கபில உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் தவறுகள் செய்யாம இருக்கிறதுக்கு பாகவத பாராயணம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இதன் வழியா தெரிஞ்சுக்கிறோம். எந்த ஒரு சின்ன தவறுக்கும் பெரிய பனிஷ்மெண்ட் ஆக்கும் நமக்கு மரணத்துக்கு அப்புறம் அந்த யாதனா சரீரம் வழியா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த உலகத்துல யாருமே தவறுகள் பண்றதுக்கு கொஞ்சம் கூட துணிய மாட்டா. ஜீவனோடு சம்சார கதி வர்ணிக்கப்பட்டதையாக்கும் பார்த்தோம். பாபம் செஞ்ச ஜீவன்களோடு சம்சார கதியாக்கும் பார்த்தோம், அதோலோக கதிய. இந்த வர்ணனை நமக்கு விரக்தி பாவம் உண்டாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யும். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல திருதிய ஸ்கந்தத்துல 30வது அத்தியாயம் முடிவடைகிறது.